செயல் கான்க்ளேவ் ஃபர்ஸ்ட் எவ்வளோ கிராண்டாக இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் எடிஷன் வரும்போது ஹவு டிஃப்ரெண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. செயல் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபோரம் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு ஃபோரமாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அதில் இந்த ஃபோரம்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அ லேர்னிங். வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தட் ஒரு அட்டெண்டியாக வரவங்களுக்கு வாட் தே கேன் எக்ஸ்பெக்ட். ஹவு இன்வால்வ் யூ ஆர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செயல் செகண்ட் எடிஷன் இப்போ இது யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்? நாங்கள் வி ஆர் ட்ரைங் டு கிவ் த அட்மோஸ்ட் பாசிபிள் வேல்யூ. உங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து டிக்கெட்டில் ஏதாவது டிஸ்கவுண்ட்? அந்த செயலில் விமன்ஸ் விங்கன்னு ஒன்று ஆரம்பிச்சு அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது ஒரு டயர் 3 சிட்டியில் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க, சென்னை ப்ரெசன்ஸ் வேணும்னா இது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கிட்ட ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்க ஒரு பேனல் டிஸ்கஷன் வச்சுருக்கோம். அந்த பேனல் டிஸ்கஷன் மூலிமா நம்மளாலையும் சாதிக்க முடியுங்கிற தைரியத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பேனல். நம்ம செயல் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷனை எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? நெட்வொர்க்கிங் பர்பஸ் சொல்கிறது 100% உண்மை. நார்மலாக பீப்புள் வருவாங்க, நெட்வொர்க்கிங்னு சொல்கிறாங்க, பட்டு ஃபுல்லாக செஷன் இருந்தால் எப்படி சார் யார்கிட்டையும் இன்ட்ராக்டே பண்ண முடியல அப்படின்னு. ஸோ 5 சாப்டர் இருக்குங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, பாண்டிச்சேரி, மதுரையில் இருக்குது. ஐம் ரியலி எக்ஸைட்டட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் கான்க்ளேவை நான் வந்து பார்த்துருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் செயல் அண்ட் இன்னோவேட்டிவ் குரூப்ஸ் வெங்கடேஷன் சார். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் செயல் கான்க்ளேவை பற்றி இருக்குது சார். இது என்னென்னா, நம்ம செயல் கான்க்ளேவ் ஃபஸ்ட்டு எவ்வளோ கிராண்டாக இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் எடிஷன் வரும்போது ரிலேட்டடாக என்னோட நெட்வொர்க் பீப்புள் கிட்ட பேசும்போது ஹவு டிஃப்ரெண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அந்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் என்ன கேட்டதை நான் உங்ககிட்டயே டேரெக்டாக கேட்டுடலாம் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ஈவெண்ட் ஹவு எஃபெக்டிவ் இட் இஸ் கோயிங் டு பி. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நீங்கள் வந்திருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செயல் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபோரம் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு ஃபோரமாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. பிகாஸ் தெர் ஆர் வெரி மெனி ஃபோரம்ஸ், உங்களுக்கு தெரியும். அதில் இந்த ஃபோரம்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அ லேர்னிங் த்ரூ ஆன்லைனில் வந்து நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 85 ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டு வந்து பேச வச்சுருக்கோம். பட் ஆன்லைன்லேயே இருக்கும்போது ஆஃப்லைனில் இல்லையான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ 5 சாப்டர் இருக்குங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, பாண்டிச்சேரி, மதுரையில் இருக்குது. இது வந்து ஆஃப்லைன் சாப்டர்ஸ் அதர் தென் ஆன்லைன். ஸோ இப்போ இயர்லி ஒன்ஸு எல்லாருக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கான்க்ளேவ் பண்ணோம். அந்த கான்க்ளேவ் பண்ணும்போது எங்களுக்குமே வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த ஃபார்மேட் லார்ஜர் ஃபார்மேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் அட்டன் பண்ணாங்க. அந்த கான்க்ளேவில் 22 ஸ்பீக்கர் நம்ம இருந்தாங்க. போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து எல்லோரும் கேட்ட கேள்வி, எப்படி 22 பேர் அகாமடேட் பண்ணி டைமுக்கு முடிப்பீங்கன்னு. பட் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ், உங்களுக்கு தெரியும் 9:15 ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 5:40 முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ டைம் எக்ஸைட் வந்து 10 மினிட்ஸ் தான் வந்து எக்ஸைட் ஆச்சு. விச் மீன்ஸ் அதில் வந்து கீநோட் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனல் டிஸ்கஷன் நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு பேனல் இருந்தது, விமனுக்கான ஒரு பேனல், எக்ஸ்க்ளூசிவ் விமன்ஸ் பேனல், அப்புறம் வந்து எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் பீப்புளோட பேனல் இருந்தது. ஸோ இந்த 3 பேனல்லையும் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பேச முடிஞ்சது. அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அப்புறம் சக்ஸஸில் இருந்து ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்து அந்த கான்க்ளேவ் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, செயல் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இது கான்க்ளேவ் முடிஞ்ச உடனே வந்து ஒரு 10 பேரை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ஆர்ட்ஸ், கல்ச்சர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆஸ்பைரிங் இன்ஸ்பைரிங் பீப்புளுக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது ஈவினிங் லேட் ஈவினிங் அது நடந்தது, நல்லா போச்சு. ஒரே ஒரு சேஞ்சு, அந்த இப்போ அவார்ட்ஸை வந்து இந்த தடவை வந்து ஒரு டின்னரில் வச்சுட்டு நம்ம கொடுக்குறோம். இன்ஸ்டெட் ஆஃப் அவார்ட்ஸுங்கிற தனி ஃபங்க்ஷன் இல்லாமல் வேர் இன்வைட்டிங் ஆல் தி பிராண்ட் ஓனர்ஸ், நம்மளுடைய அக்யூண்டன்ஸில் இருக்கக்கூடியவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து ஈவினிங் அப்பார்ட் ஃப்ரம் கான்க்ளேவ் மார்னிங் 9 to 5:30 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஈவினிங் வந்து 7 to 9 o'clock ஒரு ஃபிக்ஸட் அஜெண்டாவோட வேர் இன்வைட்டிங் ஆல் தி பிராண்ட் ஓனர்ஸ் ப்ளஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே கூப்பிட்றோம். அதுதான் ஒரு சேஞ்ச் ஃபஸ்ட்டு கான்க்ளேவுக்கு இந்த கான்க்ளேவுக்கு. அந்த கான்க்ளேவில் வி ஆர் கிவிங் ஒரு 4 ப்ராமினன்ட் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ்க்கு வந்து அவார்ட் கொடுக்க போகிறோம். சிவா, சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து எனக்கு செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தட் ஒரு அட்டெண்டியாக வரவங்களுக்கு வாட் தே கேன் எக்ஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஃபோரம் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து போகும்போது நம்ம வந்து ஹவு இன்வால்வ் யூ ஆர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இண்டிவிஜுவல் வந்து பணம் பே பண்ணி வராங்க அப்படின்னா அந்த வேல்யூ ஃபார் மணின்னு ஜென்ரலாக எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் வி ஆர் ட்ரைங் டு கிவ் த அட்மோஸ்ட் பாசிபிள் வேல்யூ. அது ரிசீவிங் எண்டில் இருக்கவங்க வந்து ஹவு தே கிராஸ்ப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா
எல்லாத்தையும் உள்ளடக்கின மாதிரி ஒரு கான்க்ளேவ் பில்டு பண்ணியிருக்கோம். ஒன்று, பீப்புள் ஹூ வாஸ் அச்சீவ்டு இன் லைஃப், அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டோரிஸ் சொல்லும்போது இது இன்ஸ்பயர் ஆகும். அது ஒரு பெரிய வேல்யூ. பிகாஸ் எத்தனை தடவை வந்து நம்ம லைஃப்பில் வந்து இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் கேட்டாலும் என்னைக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு மைண்டில் ஹிட் ஆகுதோ அன்றைக்கி தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வில் ஹேப்பனுங்க. ஸோ ஒரே இதில் ஒரு கான்க்ளேவ்லேயோ இல்லை ஒரு செமினார்லேயோ இல்லை ஒரு ஒர்க் ஷாப்லேயோ வந்து யாருக்காவது வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. இட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் வி ஹேவ் டு அட்டெண்ட். ஏன்னா லேர்னிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் திங் தான். நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணவங்க, அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்க ஒரு பேனல் டிஸ்கஷன் வச்சுருக்கோம். அந்த பேனல் டிஸ்கஷன் மூலிமா நம்மளாலையும் சாதிக்க முடியுங்கிற தைரியத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பேனல். இன்னொரு பேனல் பார்த்திங்கன்னா நேட்டிவ் ப்ராடக்ட்ஸை வச்சு ஜெயித்தவங்க, அந்த ஊர் சார்ந்து மண் சார்ந்து விளையக்கூடிய பொருள்களோ இல்லை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ப்ராடக்ட் எடுத்து பெரிய சக்ஸஸ் பண்ண ஒரு பேனல் ஒன்று வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி. இன்றைக்கி மோசஸ் தர்மபாலன் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 55 அவுட்லெட் பண்ணியிருக்காரு யூஸிங் தட் அவங்களுடைய பேசிக் கருப்பட்டியில் ஒரு இதை பேஸாக வச்சுட்டு அவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது மாதிரி நேட்டிவ் ப்ராடக்ட்ஸை வச்சு ஜெயித்த ஒரு பேனல் வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகுன்னா எல்லாருடைய மைண்ட்லேயும் வந்து இட் இஸ் பாசிபிள். ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா ஐடியாவும் நம்மளுடைய இதுதான், ஒரு ஐடியா ப்ளஸ் ஒரு கூட இருக்கக்கூடிய பீப்புளோட என்கரேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அது ஒரு பேனலாக வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து கம்ப்ளீட்லி விமன் பேனல். ஹவு விமன் கேன் பி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அட்டன் பண்ண போகிறதில்ல ஒரு 30 to 40% விமன் இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த கான்க்ளேவில். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வர்றவங்களும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வராங்க. வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் பிரிங்கிங் இன் மோர் விமன் ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமன் பேனலில் டிஃப்ரெண்ட் வேரியஸ் லெவல் ஆஃப் பீப்புளில் வந்து பேசும்போது ஸோ நம்ம இந்த ஏரியாலலாம் நம்ம சாதிக்க முடியும், இப்படியெல்லாம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கன்னு வைங்க, யூடியூப்லேயே வந்து தனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணி பெரிய லெவலில் ஜெயிச்ச ஒருத்தவங்க வந்து பேச போகிறாங்க. ஸோ அப்போ என்ன தெரியும், தனக்குன்னு ஒரு ஸ்கில் செட் இருக்குது, அந்த ஸ்கில் செட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண தெரியும் அப்படின்னா ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக பண்ண முடிஞ்சுன்னா லைஃப்பில் ஜெயிச்சிடலாங்கிறது ஒரு உந்து சக்தி. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் விஷயங்களை அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்கும்போது இங்கே ஏற்படுறது வந்து ஒரு அவேர்னஸ் தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து தேடல் இருக்கணும், கரெக்டான பர்சனை போய் மீட் பண்ணணும். இங்கேயே வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை நீங்கள் மீட் பண்ணி அவங்கள அதுலேருந்து கண்டினியூஸாக அவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நாங்களும் ஏற்படுத்துகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் பேனல்ஸ், டிஎன் ஸ்டார்ட் அப்போட ஒரு ஸ்டால் இருக்கும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, இது வந்து எலிஜிபிளா ஃபீஸிபிளா அப்படிங்கிறத அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி வெறும் நாலேஜோடு இருக்காது, சொல்யூஷனாகவும் இருக்கும். ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 3 செஷன்ஸ் ஒர்க் ஷாப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று சேல்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 2 ஹெச்ஆர் ஃபங்க்ஷன். நம்பர் 3 ஹவு யூ ஹவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு டிஜிட்டல். இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் எல்லாருமே டிஜிட்டலாக ப்ரெசென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேச போகிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக வச்சுருக்கோம். யாருக்கு எது தேவையோ அதை அவங்க கிராஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தேவையான கனெக்ட் எடுத்துக்கலாம், டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார். இப்போ நீங்கள் விமன்னு சொன்னதுனால எனக்கு அதில் ஒரு கொஸ்டின். இப்போ விமன் 30 to 40% விமன் வராங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து டிக்கெட்டில் ஏதாவது டிஸ்கவுண்ட்? 100%ங்க. பிகாஸ் நம்ம வந்து செயல் இஸ் த ஒன்லி ஃபாரம் இஸ் என்கரேஜிங் உமன் கண்டினியூஸாக. உங்களுக்கு தெரியும் செயலில் விமன்ஸ் இவங்கன்னு ஒன்று ஆரம்பித்து ரொம்ப சிறப்பாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. தனியாக அவங்க செயல்பட்டு செயலுக்குள்ளேயே ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட அவங்க ரெகுலர் மீட்டிங்ஸ் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ண விதமாக ஒரு 3 months முன்னாடி கோயம்புத்தூரில் யுக்தி அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 200 விமன் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு ஹோல் டே கான்க்ளேவ் பண்ணோம். ஸோ அந்த வகையில் அவங்கள என்கரேஜ் பண்ணும் விதமாக அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸை தொடர்பு கொண்டீங்கன்னா மீன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இட் இஸ் பாசிபிள். சூப்பர் சார், சூப்பர். டெஃபினட்டாக இது லைக் நிறைய விமன் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் விமனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறது வந்து லைக் இட்ஸ் அ ரியலி குட் திங். செயலோட ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன், விமனுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஆன்லைனில் நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம். செகண்ட் அண்ட் ஃபோர்த் சண்டே நம்மளோட ரெகுலர் மீட்டிங்ஸே வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் டெஃபினட்டாக அதை வந்து இந்த ஒரு ஃபோரமை சூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் இருந்தே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எப்போ உங்களால் மொபிலிட்டி பாசிபிளாக நீங்கள் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். அதுதான் நம்மளுடைய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் கொடுங்க. சூப்பர் சார். ஓகே சார். சார் இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டை செயல் 2nd edition இப்போ இது யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த செயல் ஈவெண்ட்டை லாஸ்ட் டைம் வந்ததனுடைய இது பேஸ் பண்ணி சொல்கிறேன், ஒரு 70% வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் இருப்பாங்க. 0 to 5 years இருக்கக்கூடியவங்க. சில பேர் வந்து எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் நிறைய பேர் வருவாங்க.
அது இல்லாமல் வந்து ஒரு 10% வந்து சீக்கிங் க்ரௌட் இருக்குங்க. சீக்கிங் க்ரௌட்னு சொல்கிறது, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கேன், இங்கே வந்து பார்க்க போகிறோம், ஏதாவது ஒன்று எனக்கு ஃபீஸிபிளாக இருக்கா, இல்லை எனக்கு ஒரு ஐடியா வருதா அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய ஆஸ்பைரிங் என்டர்பிரனர்ஸ் வருவாங்க. அது ஒரு 10% இருப்பாங்க. ஒரு 10% வந்து ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோங்க. MBA ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் காலேஜஸ் அக்ராஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடித்த உடனே அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக சில பேருக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆர்வம். இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு பெரிய கல்ச்சராகி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 10% இருப்பாங்க. ஸோ ஆல் புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்பைண்டாக இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ். ஓகே. ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் அங்கே கேதர் ஆவாங்க சார்? இந்த இடம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து அந்த என்டையர் ஹால் அப்படிங்கிறது வந்து ஒரு 600 பேர் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே. ஆமாம், 600 entrepreneurs will be in one place. Wow. கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டால் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். 20 ஸ்டால் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸுங்க. ஓகே. ஆல்ரெடி பீப்புள் ஹவ் ஆப்டட் ஃபார் இட் ஆக்சுவலாக. ஓகே. நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, AI டூல்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ மல்டிபிள் திங்ஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட். இப்போது ஸ்பீக்கர்ஸ்னு வரும்போது லைக் இப்போ இந்த ஸ்பீக்கர் யாருன்றதெல்லாம் வந்து 75% நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோங்க. இன்னும் ஒரு 25% இஸ் ஆன் தி பைப் லைன். சில பேர் வந்து க்ளோசர் டு த கான்க்ளேவ் தான் ட்ராவல் பிளானை பொறுத்து கொடுக்க முடியும்னு இருக்காங்க. பட் ஆல் ரெனவுண்டு என்டர்பிரினர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். புது கான்செப்டோட புதுசாக சக்ஸஸ் பண்ண நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ பேனலிஸ்ட், ஆஸ் அ ஸ்பீக்கர். சூப்பர். இப்போ எனக்கு வந்து இதில் ஒரு கொஸ்டின். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பீக்கர், நான் வந்து இந்த ஈவெண்ட்டில் இஃப் ஐ வாண்ட் டு கிவ் அ ஸ்பீச்னா உங்களை நான் காண்டாக்ட் பண்ணலாங்க ஆக்சுவலாக. பிகாஸ் நான் வந்து எங்களுடைய ஒரு மோட்டோவாக பார்த்தீங்கன்னா ஒரு மிஷனாகவே வச்சுருக்கிறது என்னென்னா, ஓகே, இந்த ஸ்பீக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல எண்ட் டு எண்ட் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. செயல் வந்து ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் தான். நான் எவ்வளோ தூரம் இந்த செயலை வந்து நாங்கள் வந்து ஒரு முன்னெடுத்து போகிறோன்னா கூட இது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மாக பில்டு பண்ணி ஆண்டர்பிரினர்ஸ்க்கான ஒரு இடமா தான் பண்ணுறோம். என்னுடைய பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ட்ரைனிங்கும் ஸ்பீக்கர் மேனேஜ்மெண்ட்டும் தான் என்னுடைய பேஸ் பிஸ்னஸ் ஆக்சுவலாக. ஸ்பீக்கர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டியாக பார்த்துருக்கீங்களோ அவங்க எல்லாருடைய டேட்ஸை மேனேஜ் பண்ணுறது தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன். அப்பார்ட் ஃப்ரம் வி டு கார்ப்பரேட் ட்ரைனிங் அக்ராஸ் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பண்ணுறோம், ஐடி இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பண்ணுறோம், ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுறோம். எங்கிட்ட ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஒன்லி திங் வி ஹவ் டு மேப் தம் வித் தி கார்ப்பரேட்ஸ், டெய்லர் மேடாக பண்ணி பண்ணுறோம். ஸோ என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர்ஸை உருவாக்குறதையே ஒரு மிஷனாக வச்சுட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பர்சன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பப்ளிக் ஸ்பீக்கிங்னா வி ஆல்சோ டீச் தம், வேர் கிரியேட் தம் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வி புட் ஆன் டு, அவங்க ஓரளவுக்கு நல்லா மெச்சூர் ஆகி வந்துட்டாங்கன்னா we are giving them opportunity in these public platforms like செயல் மாதிரி கான்க்ளேவில் we want to exhibit them ஆக்சுவலாக. இது வந்து எங்களுடைய ஒரு மிஷனாகவே வச்சு பண்ணிருக்கோம். if somebody is interested, genuinely want to become a speaker, let them come, we will be able to support them and that will be a very big opportunity. ஆமாம் சார், இப்போ யாரெல்லாம் இந்த செயல் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷனில் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க சார்? நிறைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்க, நிறைய பிகர் பிராண்ட்ஸ் வந்து நம்ம கூட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஒன்று டு என்கரேஜ் திஸ் செயல் ஃபோரம், அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரெயிட் நோக்கம். ரெண்டாவது வந்து ஒரு விசிபிலிட்டி. பிகாஸ் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 15 டேஸாக சோஷியல் மீடியாவில் வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகர் பிராண்ட்ஸும் இருக்காங்க, புதுசாக வரக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி வேணும், தன்னுடைய ப்ராடக்டை வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது ஒரு Tier 3 சிட்டியில் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க, சென்னை ப்ரெசன்ஸ் வேணும்னா இது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கிட்டத்தட்ட இங்கே எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் வந்து ப்ரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இது தவிர கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் நம்ம கூட அசோசியேட் பண்ணுறாங்க. டிஎன் ஸ்டார்ட் அப் உதாரணத்துக்கு, இப்போ வரக்கூடிய ஒருத்தர் வந்து தனக்கு இந்த பிஸ்னஸ் வந்து எலிஜிபிளா, ஸ்டார்ட் அப்பில் எலிஜிபிளா, இல்லை இந்த ஐடியாவோடு நான் வந்தால் எனக்கு வந்து ஃபண்டிங் கிடைக்குமா, அது மாதிரி நிறைய டவுட்ஸ் இப்போ எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் வரும்போது ஸோ அங்கேயே அந்த இடத்துலேயே வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தனி ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷனல்ஸ் அங்கே இருப்பாங்க. தே வில் பி ஆன்சர் டு ஆல் தி கொரீஸுங்க. ஆக்சுவலாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல மாதிரி. ஸோ ப்ரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இருக்காங்க, கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இருக்காங்க, ஃபண்டிங் ஏஜென்சி இருக்காங்க. ஒரு நல்ல ஐடியாவோட ஒருத்தர் இருக்கார், ப்ராடக்ட் இருக்கார், ஒரு ஃபண்டிங் ஏஜென்சிகிட்ட உட்காந்து பேசணும், என்கேஜ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை வந்து பிச் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டிங் ஏஜென்சி அங்கேயே இருக்காங்க. தே கேன் ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் தம். இஃப் இட் இஸ் ஃபீஸிபிள் தென் அதுலேருந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாங்க. நான் அதுதான் அந்த கொஸ்டின் தான் கேட்க வந்தேன். இப்போ ஒரு ஐடியா, பிஸ்னஸ் பிளான் ஐடியாஸ் இருக்குது,
பட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது லைக் சப்போர்ட் கிடைக்குமான்னு பட் ஆமாங்க. அதுக்குமே ஆமாம், அரேஞ்ச். ஆமாம், ஆமாங்க. ஆசம் சார், ஆசம். எனக்கு வந்த டாப் 5 கொஸ்டின்ஸுமே வந்து நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க சார். இப்போது இந்த நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்னு வந்துட்டாலே ஃபுல்லி பேக்டாக இருக்குது, ஜாம் பேக்டாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம செயல் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷனை எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க சார் நெட்வொர்க்கிங் பர்பஸ்? சொல்கிறது 100% உண்மை. நார்மலாக பீப்புள் வருவாங்க, நெட்வொர்க்கிங்னு சொல்கிறாங்க, பட் ஃபுல்லாக செஷன் இருந்தால் எப்படி சார் யார்கிட்டையும் இன்ட்ராக்டே பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அது வந்து எப்படி தவிர்க்கலாம்னு நாங்கள் பார்க்கும்போது எதுக்காக செஷனை பேக் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணாமல் மக்கள் வந்து அதே எனர்ஜியோடு இருந்தால் தான் உள்ள அட்டன் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணுங்கிற உண்மையான ஆர்வமும் கூட. ஸோ அதனால் வந்து இந்த டைம் வந்து என்ன பண்ணுறோம், லஞ்சை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி லஞ்ச் டைமை இன்ஸ்டெட் ஆஃப் 45 மினிட்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி 1 hour 15 minutes அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்து ஈவினிங் வந்து செஷன் க்ளோசிங் வந்து 5 o'clock 5:30க்கு முடிஞ்சிருச்சுன்னா அப்போவும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு 1 hour இருக்கும். ஸோ அந்த டைமை வந்து நெட்வொர்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நெட்வொர்க்கிங் டின்னர்னே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த தடவை. லாஸ்ட் டைம் இல்லாதது. லாஸ்ட் டைம் வந்து 6:30 செஷன் வைண்ட் அப் பண்ணிட்டோம். இந்த தடவை வந்து 7 to 9 ஸ்பெசிஃபிக்காக நெட்வொர்க்கிங் டின்னர்னே ஒன்று போட்டு வி ஆர் இன்வைட்டிங் ஆல் தி பிராண்ட் ஓனர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறோம். அதில் பீப்புள் கேன் பார்ட்டிசிபேட் ஆன் ரெக்வெஸ்ட் ஆக்சுவலாக. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அது வி ஹேவ் அ க்ரைட்டீரியா. அது ஆன் ரெக்வெஸ்ட் பீப்புள் கேன் பார்ட்டிசிபேட் இன் தட். அது ஸ்பெசிஃபிக்காக நெட்வொர்க்கிங்காகவே, ஈவன் தோ ஃபிக்ஸட் அஜெண்டா அதில் இருந்தால் கூட, பட் நிறைய டைம் அதை வந்து நம்ம கொடுக்குறது நெட்வொர்க்கிங்காக கொடுக்குறோம். சூப்பர் சார். ஸோ ஐ திங்க் செகண்ட் எடிஷன் ஐம் ரியலி எக்ஸைட்டட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் கான்க்ளேவை நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ செகண்ட் எடிஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது அது உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ வில் மீட் ஆன் June 14. கண்டிப்பாங்க. எங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு எடிஷன் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு பெரிய பிகர் கான்க்ளேவ். நிறைய ஈவெண்ட்ஸ் அடுத்தவங்களுக்காக பண்ணியிருக்கோம், நமக்காக பண்ணிக்கிட்ட ஈவெண்ட் வந்து தான் ஃபஸ்ட்டு. வித் ரொம்ப கான்சியஸாக பண்ணோம். செகண்ட் ஈவெண்ட் இன்னுமே கூடுதல் பொறுப்பு. பட் இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் என்கொயரிஸ் வருது எங்களுக்கு. கால்ஸ் ஃப்ரம் அக்ராஸ். நிறைய வந்து அவுட் சைட் சென்னை தான் எங்களுக்கு கால்ஸ் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ட்ராவலிங் ஃப்ரம் ஆல் ஓவர் தமிழ்நாடுங்க. அப்போ அது மட்டும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூர் அங்கேருந்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். எங்களுக்கும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் வி ஆர் வாண்ட் டு சேஸ் தட் இது அண்டு அந்த சேலஞ்சை எடுத்துக்கணும்னு தான் பார்க்குறோம். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் பேஷன்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.